ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெய்லி 10 PYQ அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 1 அண்ட் SGD எக்ஸாம்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்துலேருந்து கேட்கப்பட்ட PYQs பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 3 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம Day 4க்கான 10 questions பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் டேஸ். குழந்தை கவிஞர் என அழைக்கப்படுபவர் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அளவள்ளியப்பா. குழந்தை கவிஞர் அளவள்ளியப்பா. செகண்ட் ஒன், ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியின் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்ற பாரதியின் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பாப்பா பாட்டு. தேர்ட் ஒன், நட்பே உயர்வு என்ற கதையின் நீதி. நட்பே உயர்வு என்ற கதையின் நீதி. ஆன்சர் ஆப்ஷன் பி, கூடா நட்பு கேடாய் முடியும். ஸோ நம்மள்டே ஒன்லைனர்ஸ் பார்த்தவங்களுக்கு டவுட் வரலாம், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நட்பே உயர்வு அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடம் ஓல்டு புக்கில் இருக்குது. நம்ம கொடுத்தது உங்களுக்கு லேட்டஸ்ட் புக்கு தான். ஓகே, 2025 புக்கு உங்களுக்கு கொடுத்துருப்போம். இந்த நட்பே உயர்வு அப்படிங்கிறது 2022 அதுக்கு முன்னாடி உள்ளது. ஏன்னா இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா 2022 கண்டக்ட் பண்ண எக்ஸாமினேஷன் தான். ஸோ அதுக்கு முன்னாடி உள்ள புக்கில் உள்ள கண்டென்ட் தான் இது. இது நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரிலாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ ஓல்டு புக்கில் நம்ம படிக்கணுமான்னு கேட்டோன்னா வேண்டாம். இப்போ நம்ம 2026 இருக்கோம் இல்லையா? ஸோ இதிலேருந்து ஒரு 2 years முன்னாடி உள்ள புக் வரைக்கும் நம்ம படித்தா போதும். அதுக்கு முன்னாடி இருக்கலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த நட்பே உயர்வு அப்படிங்கிறது ஓல்டு புக் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன், வித்தை இதனை அடுத்து வரும் சொல். வித்தை இதனை அடுத்து வரும் சொல். ஆப்ஷன் சி, விரும்பு. வித்தை விரும்பு அப்படிங்கிறது ஆத்திச்சுடியின் பாடல் வரிகள். வித்தை விரும்பு. 5th கொஸ்டின், பொறுத்துக. நூல்கள் அண்ட் நூலாசிரியர்கள் கொடுத்துருக்குறாங்க. மூதுரை, ஆசாரக்கோவை, இனியவை 40, நீதிநெறி விளக்கம். இந்த நூல்கள் இதோடைய ஆசிரியர்களோட பொருத்தணும். ஃபர்ஸ்ட் ஒன், மூதுரையுடைய ஆசிரியர் ஔவையார்னு சொல்லலாம். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இனியவை 40 பூதன் சேந்தனார். இனியவை 40 பூதன் சேந்தனார். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். ஸோ கபிலர் அப்படின்னா நம்ம இன்னா 40 சொல்லலாம். இனியவை 40 பூதன் சேந்தனார். இன்னா 40 அப்படின்னா நம்ம கபிலர்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது கரெக்டான ஆன்சர் மூதுரை அப்படிங்கிறது ஔவையார். ஸோ 4, 5ன்னு சொல்லிட்டு வரணும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 4, 5, 1, 2. நெக்ஸ்ட்டு 6th ஒன், திரள் என்பதன் பொருள். திரள் என்பதன் பொருள். ஆப்ஷன் பி, கூட்டம். திரள் அப்படின்னா கூட்டம்னு சொல்லிட்டு பொருள். நெக்ஸ்ட்டு 7th ஒன், மாணிக்கப் பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள் டேஸ். மாணிக்கப் பரல்கள் கொண்ட சிலம்பினை அணிந்தவள் கண்ணகி. இது பாண்டிய அரசியான கோப்பெருந்தேவியின் சிலம்பு முத்துப்பரல்களால் ஆனது. மாணிக்கப் பரல்கள் அப்படின்னா கண்ணகியுடையது. நெக்ஸ்ட்டு 8th ஒன், சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பாடியவர். சீறி அடித்து சுழன்ற அலைகளில் சிக்கிய ஒரு படகாய் தடுமாறி இழைத்து மடிந்த மகாகவி தன் சரிதம் உரைப்பேன் என்று பாரதியாரை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ் ஒலி.
ஸோ இப்படி கூட கேட்கலாம். இந்த லைன்ஸை கொடுத்துட்டு இந்த வரிகளில் தமிழ் ஒலி யாரை வந்து பாடுகிறாருன்னு கேட்கலாம். பாரதியார் பற்றி வந்து பாடுவார். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி, தமிழ் ஒலியின் இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 9th ஒன், பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர். பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை கொடுத்தவர். ஆப்ஷன் சி தந்தை பெரியார் தான். இதே மாதிரி காமராசருக்கு கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுத்துருப்பாரு. அவருமே தந்தை பெரியார் தான். இவர் தான் வந்து பாரதிதாசனுக்கு புரட்சி கவி அப்படிங்கிற பட்டமும் கொடுத்துருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு டே 4ஓட லாஸ்ட் கொஸ்டின் 10th ஒன், அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர். அறநெறிச்சாரம் என்னும் நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் பி முனைப்பாடியார். ஸோ இந்த நூலை வச்சு நம்ம நிறைய கேள்வி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் டே 4 இல்லையா, இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ்லேயே நம்ம நிறைய பார்த்துருந்தோம். அதாவது இந்த நூல் டே ஒரு வரி கொடுத்துட்டு அதோடைய ஒரு சொல்லை கொடுத்துட்டு அதோடைய பொருள் வந்து கேட்டிருந்தாங்க. சாற்றுங்கால் அப்படிங்கிறது கூறுமெடுத்து, அது பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன், அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பட்ட நூல், அதுவுமே அறநெறிச்சாரம். இந்த வீடியோவில் நம்ம இதோடைய நூலுடைய ஆசிரியர் பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, மினிமம் ஒரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து 1 to 5th வரைக்கும் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் டே 5ல். தேங்க்யூ.